ஸோ கைஸ், இந்த வ்ளாகில் நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம். ஸோ டைம் என்னாச்சுன்னா கரெக்டாக நியர்லி ஒரு 2-3 ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ தான் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ வால்பாறையிலேருந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நியர்லி ஒரு 12 to 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படியே ஜாலியாக போய்ட்டுருக்கோம். பட் இப்போ வந்து ரெண்டு பைக்கில் தாங்க போயிட்டுருக்கோம். ஹைனஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட R15. ஸோ ஹிமாலயன் வந்து அங்கே ரூம்லேயே நிப்பாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி கிளம்பிடுவோம். சரி, பக்கத்தில் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு 3 பைக்கில் போய் பெட்ரோல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பைக்லேயே கிளம்பியாச்சுங்க ஜாலியாக. பயங்கரமாக இருக்குங்க லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே டீ எஸ்டேட்டு. ஆனால் எந்திரிக்கிறதுக்கே வந்து நியர்லி ஒரு 9 to 10 o'clock ஆகிடுச்சு. நேற்று நைட் அதிராப்பள்ளி அந்த ட்ரெக்கிங் போனது ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாயிருச்சு. அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 9 to 10 ஆயிடுச்சு. நைட்டு 12 o'clock 1 o'clock வரை ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கி காலையில் எழுந்திரிச்சாச்சுங்க. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஜாலியாக இருக்குங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லையும் டீ எஸ்டேட் இருந்தது அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும். மேபி அடுத்த ரைடுக்குள்ளே வாங்கிடுவேன்னு நினைக்கிறேங்க ரைடிங் ஜாக்கு. ஸோ ரைடிங் ஜாக்கு வாங்கணும். அதுக்கப்புறம் பைக்கு மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு ஐடியா. பட் இப்போதைக்கு அது தேவையான்னு யோசிக்கிறேங்க. இப்போதைக்கு ஹேண்ட்பேர் ரைசர்ஸ் மட்டும் போட்டோன்னா சரியாக இருக்குன்னு தோணுது. ஸோ போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டாக தாங்க இருக்குது. அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். இப்போ தான் சாப்பிட்டது வேறு தூக்கமாக வேறு வருதுங்க பயங்கரமாக. ப்ளஸ் இன்னும் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து 4 kilometers இருக்குங்க. ஸோ ரோடு அங்கங்கே நல்லா இருக்குது, அங்கங்கே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்பீடெல்லாம் போக முடியாது போலாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியுது. நம்ம பைக்கு இப்படியே குண்டுக்குள்ளிலே ஓட்டிகிட்டு இருந்தோம்னா ஒரு வழி ஆயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பைக் வச்சு தான் நம்ம 70,000-80,000 kilometers ட்ராவல் பண்ணோம் அடுத்த வண்டி வாங்குகிற வரையும். அடுத்தடுத்து ரைடுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு R15 மட்டும்தான். ஏன்னா நம்ம காம்பேக்ட் பட்ஜெட்டுக்கு இதுதான் சரியாக இருக்கும். இது என்ன ஸ்கூலா ஃபேக்ட்ரின்னு தெரிலங்க, டீ ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இங்கனுக்குள்ளே அண்ட் வந்து நம்ம பைக் வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த ரைடுக்கு வந்து 10,011 kilometers ஓடிடுச்சுங்க. ஸோ 10,000 kilometers இங்கே தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் வால்பாறையில். பெருசாக அந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை. ஆனால் மோட்டோ வ்ளாகிங் வீடியோஸ் நிறைய எடுத்தாச்சு. பட் ஃபோட்டோஸில் எடுக்கலைங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாலியாக அப்படியே வைப் பண்ண பார்ப்போம். நல்லமுடி வியூ பாயிண்ட் 10 kilometers தான். பட் இருந்தாலும் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்க மாதிரியே இருக்குது. ஒரு வேளை சாப்பிட்ட மயக்கத்தினாலையா என்னென்னு தெரியல. கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் ஜில்லுன்னெலாம் இல்லைங்க, நார்மலாக வார்மாக தான் இருக்குது. ஸோ கொடைக்கானலில் கூட சில்லுன்னு காற்றடிக்கும், இங்கே காற்று கூட வார்மாக தான் அடிக்குது. ஸோ வால்பாறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊர் தான். பட் இங்கே இருக்க பீப்புள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்காங்க. ஸோ எல்லாமே பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க எனக்குள்ளே. பிளைன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த R15 நல்லா இருக்குங்க. பட் இதே வந்து ஹில்ஸில் இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்லாம் பண்ணும்போது கையை பயங்கரமாக பெயின் ஆகுது. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து ஒரு கொஞ்ச நாள் வந்து கொடைக்கானலில் ஏதாவது ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ்கோடி ரைடு போயிட்டு வரலாங்க ஜாலியாக. தனுஷ்கோடி ரைடுமே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 600 kilometers ரைடு தான். 1200 kilometers வந்து அப் அண்ட் டவுனு. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ராமேஸ்வரம் போய் ஸ்டே பண்ணிடுவோம். ராமேஸ்வரத்துலேருந்து அங்கே நைட் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அங்கேருந்து தனுஷ்கோடி. ஸோ போயிட்டு தனுஷ்கோடி விசிட் பண்ணிட்டு அந்த சேம் டே சேம் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்குமே நம்ம வந்து ஸ்டே பண்ணிடுவோங்க. ஸோ போய் தனுஷ்கோடியை பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டே பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டே சன்ரைஸ், மார்னிங்கில் சன்ரைஸ் பார்த்துட்டு ஏதாவது ரூமை வெக்கேட் பண்ணிட்டு எங்கேயாவது டூர் ஸ்பாட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலாம். பட் இங்கேனுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இங்கே இருக்க அந்த டீ எஸ்டேட்டுக்கும் அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த டீ எஸ்டேட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது.
பட் இந்த ரோடு பயங்கரமாக இருக்குங்க. வால்பாறை 7th Heaven சும்மாவா சொன்னாங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் ஷார்ட் ரோடு தாங்க. பட் ஆனால் இந்த சைடில் ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் சும்மா பிரித்து மேலாம் போல். எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கனுக்குள்ளே. நல்லமுடி காட்சி முனை செல்லும் வழி இந்த சைடு தாங்க. ஸோ பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருட்டிகிட்டே தாங்க வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியேவும் மழை வர மாதிரியே தெரியுது. மழை மட்டும் வராமல் இருக்கணும் பொள்ளாச்சி போகிற வரையும். ஆக்சுவலாக எனக்கு என்ன பிளான்னா போய் மூவி போயிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்றது தாங்க பிளானாக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி சரி ஓகே இப்போதைக்கு நம்ம கிளம்பிடலாம், இங்கே ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். அடுத்து இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேசஸ் இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் நம்ம வந்து நிறைய நாள் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னும் போது தான் நம்மளால் போய் கவர் பண்ண முடியும். ஒரு நாளாக வேஸ்ட்டு போய். ஸோ பக்கத்தில் வந்துட்டோமா என்னன்னே தெரிலங்க. ஸோ ரைட் சைடில் கொஞ்சம் பளிச்சுன்னு வெளிச்சமாக தான் இருக்குது. பட் வந்துட்டோமா என்னன்னு தெரில. ப்ரோ எவ்வளோ தூரம் இருக்கு? இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? ரோடு போயிட்டே தாங்க இருக்குது இங்கேருந்து. ஃபுல்லாக ரொம்ப தூரம் போகணும் போல். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் குளிக்கிறதுக்காக ஒரு ரிவருக்கு போயிருந்தோங்க. ஸோ வந்து அது சூப்பராக இருந்தது. கொஞ்சம் ஆழமாக தான் இருந்தது. பட்டு ஓகே தான். ஸோ அங்கே இருக்க ஃபன் இல்லைனாலும் இங்கே இந்த ஊருக்கு இந்த ரிவருக்கு ஒரு சூப்பரான ஃபன் இருந்துச்சுங்க. அதிரப்பள்ளி கூட கம்பேர் பண்ணும்போது. அந்த டைமில் ஒரு ப்ரோ வந்தார், ஜாலியாக ஹெல்மெட்லாம் தூக்கிட்டு வந்தார், ஜாலியாக சில் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. வந்து சோலோவாக தான் வந்திருப்பார் போல். அவரோட நேட்டிவ் இங்கேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஏதோ ஒரு எஸ்டேட்டில் தான் நம்மளோட வீடு இருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாப்புல. இப்போ தாங்க போகிறாரு. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம்னே தெரில, ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கோங்க. ரோடு வேறு நல்லா இருக்கவே மாட்டேது. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போனோன்னா உடனே சடனாக ஒரு குழி வந்துடுதுங்க. ஸோ நம்ம பின்னாடி நசர் ப்ரோ தான் வராரு. அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளே இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஒரு மாதிரி டயர்டாக வந்துட்டுருக்காரு பின்னாடி. அண்ட் வந்து நான் பெண்டு ஓவராக போடுறேன்னு சொல்லிட்டு நோஃபுல் ஏற மாட்டேன்ருச்சுங்க பின்னாடி. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். ரைட் சைடு ஃபுல்லாமே டீ எஸ்டேட் அப்படியே தெரியுதுங்க. நம்ம R15 செயினும் லூஸ் ஆகிருச்சுங்க. ஸோ செயின் டைட் வைக்கணும். இன்கேஸ் பொள்ளாச்சியில் டைம் இருந்ததுன்னா செயின் டைட் வைக்கணுங்க. ஸோ இங்கே தான் நல்ல முடி வியூ பாயிண்ட்டா வந்தாச்சு போலங்க. அதுதான் ரவுஃபல்ண்ணே. யோ எங்கய்யா வியூ பாயிண்ட்டுண்ணே? எங்கே ஒன்றுங்க. ஓ இதுதான் வியூ பாயிண்ட்டா? இது நம்ம ரூம் பால்கனியில் நின்று பார்த்தாலே தெரியுமே. ஆமாம் சார் ஒஸ்ட்டுங்க. ஏமாத்திட்டாங்க அப்புறமா என்னையா. ஸோ
சபா இவ்வளோ தூரம் வந்து ஒஸ்ட்டான வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னா சங்கட்டமாயிருங்க, கடுப்பாயிரும். ஃபேன் வேறு ஓடிக்கிட்டுருக்கு. யாருக்கு? ஆமாம் நுஃபன், அவனுக்கு முடி வேற கொட்டவே மாட்டேது. கைஸ் அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து கீழேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் மேலே நடந்து வர மாதிரி இருக்குது. இங்கே வந்தோடனே ஒரு டீ கடை இருக்குங்க. ஸோ அங்கே டீ குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு